Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல 9th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பராக இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸால் டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கணும். அதாவது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸு, ஃபர்ஸ்ட் 2 நேச்சுரல் நம்பர், 3 நேச்சுரல் நம்பர், எத்தனை நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் நம்ம இதுக்கு எல்சிஎம் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் எல்சிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது, 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 10ங்கிற நம்பர் 5ஆல் டிவைட் ஆனாலும் 0 தான் ரிமைண்டர் வரும், 2ஆல் டிவைட் ஆனாலும் 0 தான் ரிமைண்டர் வரும், 10ஆல் டிவைட் ஆனாலும் 0 தான் ரிமைண்டர் வரும். அப்போ 5, 2, 10 இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் தான் என்னது, இந்த 10. அப்போது ஒரு நம்பரை கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும்னு காட்டுறதுக்கு நம்ம என்ன தான் எடுக்கணும், எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், ஏன்னா எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிறப்ப தான் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் கிடைக்கும். சரியா? ஐயோ, இது இந்த கலர் வந்துருச்சு. ஓ சாரி, இது அப்போ ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுதான் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். 1க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 தான், 2க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 2s are 2, 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 3s are 3, 4க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 2s are 4, அகைன் ஒரு 2 போட்டு 1 போடணும், 1 2s are 2, 2 2s are 4. ஓகேவா? 5 ப்ரைம் நம்பர், ஸோ 1 5s are 5. 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 2 2 1. 7ம் ப்ரைம் நம்பர். அடுத்து 8க்கு எழுதலாமா? 8க்கு எழுதுனா 2 4 2s are 8, அகைன் 2 போட்டால் 2 2s are 4, அகைன் 2 போட்டால் 1. ஓகே, இப்போ 9க்கு எழுதலாமா? 3 3 3 1, 1 3s are 3, 3 3s are 9. அடுத்து 10க்கு எழுதலாமா? 5 2s are 10, 2 போட்டிங்கன்னா 1, 1 2s are 2, 2 5s are 10 போட்டாச்சு. மேம் இதெல்லாம் ஓகே. இதில் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 1க்கு 1a தான் இருக்குது, 2க்கு 2a தான் இருக்குது, 3க்கும் 3a தான் இருக்குது, நெக்ஸ்ட்டு 4க்கும் 4a தான் இருக்குது, 4aல 2 × 2 அப்படின்னு இருக்கு, 5க்கு 5a தான் இருக்குது, 6க்கு 3 × 2ன்னு இருக்குது, 7க்கு 7 மட்டும்தான் இருக்குது, 8க்கு 2 × 2 × 2ன்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இங்கேருந்து பார்த்து எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9க்கு 3 × 3ன்னு இருக்குது, 10க்கு 5 × 2ன்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எழுதுறது. இப்போ நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு, 2 இன்க்ளூட் ஆகிருக்கு, 3 இன்க்ளூட் ஆகிருக்கு, அப்புறம் 5 இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல 5 இருக்குது, 5 அப்புறம் 7 இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2லையே எது ஹையஸ்ட் பவர்னு பார்க்க போகிறோம். இங்கே 2 1 தான் இருக்குது, இங்கே 2 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 தான் இருக்குது, ஆனால் இங்கே எவ்வளோ 2 இருக்குது, 3 2 இருக்குது. அப்போ இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட். அப்போ 2 பவர் 3ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 பார்த்தோன்னா 3ல பேலன்ஸ் மேலே இருக்கிறதுல ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அடுத்து இங்கே 2 3 இருக்குது. அப்போ 3 பவரில் எது ஹையஸ்ட் பவர், 2 தான் ஹையஸ்ட் பவர். 5 எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று தான் எல்லா பக்கமும் இருக்குது, ஸோ அதனால் 1 மட்டும் போட்டுக்கலாம். 7 எவ்வளோ இருக்குது, இதில் எல்லா பவர்லேயும் 1 தான் இருக்குது, ஸோ 1 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 9 5 7, 8 9s are 72, 5 7s are 35. அப்போ 75ஐயும் 35ஐயும் 72ஐயும் 35ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 2s are 10க்கு 0 1, 7 5s are 35, 36, 3 2s are 6, 7 3s are 21, 0 12 1 1 3 4 4 5 2 5 2 0. அப்போ 2 5 2 0 அப்படிங்கிற நம்பர் தான் இந்த 10 நம்பராலையும் கரெக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு நம்பருக்கு மட்டும் டிவைட் பண்ணால் போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 5 2 0ன்னு ஒரு நம்பர் எடுத்து அதை 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்தேன்னா 8 3s are 24, பேலன்ஸ் 1 2 வரும், 4 3s are 12, பேலன்ஸ் இருக்கிற 0க்கு மேலே ஒரு 0 போட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ
இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்சிஎம் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு 10 நம்பர்ஸ் 20 நம்பர்ஸ் அதனால லீஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கேட்குறாங்க, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆனால் நோ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும். நிறைய பேர்த்துக்கு இது ரீச் ஆகும். ஹோப் இது நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.